இப்போது தமிழக அரசு இந்த விவசாயிகளை ஏமாற்றும் விதமாக ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 50,000க்கு உள்ள வாங்கிய விவசாயிகளுக்கு மட்டுமே முழுமையான தள்ளுபடி என்று விவசாயிகளை வஞ்சிக்கிறாங்க. விவசாய பொருள் தவிர வேறு என்ன தவறு செஞ்சோம்? மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு இது மாதிரி நாங்கள் எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. நாங்கள் மனு கொடுக்க போனால் கூட எங்களை வஞ்சிக்கிறாங்க. அது கூட எங்களை உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஏன் கேட்டை போட்டி எங்களை வெளியே தள்ளி உள்ளே போகணும்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? விவசாய சம்பந்தமாக தான் நாங்கள் கோரிக்கை பண்ணி கொடுக்க போகிறோம். லேட்டரில் விவசாயிகளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன காரணம் எங்களுக்கு புரியல. விவசாயிகளுக்கு இந்த பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று சொன்னாங்க. அதுக்கு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். எல்லாத்தையும் வெளியே தள்ளி இது கேட்ட மூடுறாங்க. இது பொது இடம் தானேங்க சார், யாருன்னாலும் போகலாம் வரலாம், பொது இடம் தானேங்க சார், எல்லாத்தையுமே வெளியே தள்ளுறாங்க. இது நாங்கள் விவசாயியாக பிறந்தது தப்பா? இப்போது தமிழக அரசு இந்த விவசாயிகளை ஏமாற்றும் விதமாக ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 50,000க்கு உள்ள வாங்கிய விவசாயிகளுக்கு மட்டுமே முழுமையான தள்ளுபடி என்று விவசாயிகளை வஞ்சிக்கிறாங்க. விவசாய பொருள் தவிர வேறு என்ன தவறு செஞ்சோம்? மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு இது மாதிரி நாங்கள் எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. நாங்கள் மனு கொடுக்க போனால் கூட எங்களை வஞ்சிக்கிறாங்க. அது கூட எங்களை உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஏன் கேட்டை போட்டி எங்களை வெளியே தள்ளி உள்ளே போகணும்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? விவசாய சம்பந்தமாக தான் நாங்கள் கோரிக்கை பண்ணி கொடுக்க போகிறோம். லேட்டரில் விவசாயிகளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன காரணம் எங்களுக்கு புரியல. விவசாயிகளுக்கு இந்த பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று சொன்னாங்க. அதுக்கு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். எல்லாத்தையும் வெளியே தள்ளி இது கேட்ட மூடுறாங்க. இது பொது இடம் தானேங்க சார், யாருன்னாலும் போகலாம் வரலாம், பொது இடம் தானேங்க சார், எல்லாத்தையுமே வெளியே தள்ளுறாங்க. இது நாங்கள் விவசாயியாக பிறந்தது தப்பா?